பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. பராசக்தி திரைப்படத்தோட 4ஆம் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை பார்த்துலாம். திரைப்படம் எவ்வளோ வசூல் கொடுத்துருக்கு, ஜனநாயகம் இல்லாத பொங்கலா என்ற ஒரு பார்வையில் நம்ம பார்த்துலாம். மற்ற திரைப்படங்களோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் மற்றும் திரையரங்கில் இன்று ஒரு நாள் மட்டும்தான் சில திரைப்படங்கள் ஓடும். அதனைத் தொடர்ந்து புதிய திரைப்படங்கள் நாளை இறங்க இருக்குது. என்னென்ன திரைப்படங்கள் வசூல் ரீதியாக கலெக்ஷன் கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கலாம். அவதார் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்கு. பொதுவாக தமிழகத்தில் மட்டுமே இந்த திரைப்படம் 50 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அதனைத் தொடர்ந்து கேரளாவில் இந்த திரைப்படம் 28 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அதனைத் தொடர்ந்து தெலுங்கானா போன்ற கர்நாடகா போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம், ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இந்த திரைப்படங்கள் 80 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அதனைத் தொடர்ந்து மும்பை போன்ற பல மாநிலங்களில் இந்த திரைப்படத்தோட வசூல் ரீதியாக கலெக்ஷன் ரிப்போர்ட் பொறுத்தவரைக்கும் 415 கோடிக்கு மேலே வசூல் கொடுத்துருக்கு. பொதுவாக படத்தோட கதைகள் என்பது ஒரு சுவாரஸ்யம் இல்லாட்டாலும் படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். ஏன்னா ரசிகரோட எதிர்பார்ப்பு அளவுக்கு, குழந்தைகளை எதிர்பார்க்கும் அளவுக்கு ஒரு அனிமேஷன் கலந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்கு. பொதுவாக கலெக்ஷன் ரிப்போர்ட் படி பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கும் இந்த திரைப்படம் 400 கோடிக்கு மேலே ரீச் பண்ணிருச்சு. பொதுவாக இன்று ஒரு நாள் ஓடும். இதனை தொடர்ந்து பொங்கல்லையும் கண்டினியூவாக கூட ஓடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சம்மர் லீவு 4 நாள் இருக்குது. குழந்தைகள் எல்லாமே அனிமேஷன் திரைப்படம் என்று ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அதனால நல்ல ஒரு ரிப்போர்ட் தான் கொடுத்துட்டு இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ கொடுக்கும் அளவுக்கு தான் கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கு. வசூலையும் சரி நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுக்கும் அளவுக்கு அவதார் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான திரைப்படம் தான். ஆனால் மற்ற அவதார போல இந்த திரைப்படத்தை நம்ம திரும்பியும் சொல்ல பார்க்க முடியாது. இருந்தாலும் ஒரு முறை 2 முறை பார்த்தாலும் கலெக்ஷனில் முன்னுக்கு வந்துருச்சு. கலெக்ஷன் கொடுத்துட்டாலே அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். அதுபோல் அவதார் திரைப்படம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டுமல்ல, வேர்ல்டு லெவலில் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்த ஒரு திரைப்படமாக தான் அமைந்திருக்கு. அவதார் நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்த திரைப்படம். அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா மார்க். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கிச்சா அவர்கள் நடிப்பில் விக்ராந்த், யோகி பாபு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் 30 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. மற்ற மாநிலங்கள் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாட்டில் நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்கு. இது அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் 25 கோடி தான் கொடுத்தது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் நல்ல ஒரு கலெக்ஷன் தான். படம் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ கொடுக்கும் அளவுக்கு, ரசிகரோட எதிர்பார்ப்பு சொல்லும் அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்ததுக்கு. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கும் இந்த திரைப்படத்தோட எதிர்பார்ப்புகள் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியாக தான் இன்று கருதப்படுகிறது. பொதுவாக எந்த அளவுக்கு நாம் எதிர்பார்த்தமோ அந்த அளவுக்கு வேர்ல்டு லெவலில் இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு. இன்று மட்டும்தான் இந்த திரையரங்கில் 4 ஷோ 5 ஷோ ரெகுலராக போயிட்டு இருக்கு. பொதுவாக ஷோக்கள் எங்கிரிச்சிருக்கிறாங்க. வசூலை நல்ல ஒரு கலெக்ஷன் தான். இன்று தான் கடைசியாக திரையரங்கில் இருந்து எடுத்துருவாங்க. அடுத்த திரைப்படமாக ரெட்டத்தலை. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே திரையரங்கு வரிசை பட்டியல் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 20 திரையரங்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல் போன்ற ஊர்களில் இந்த திரைப்படங்கள் ஷோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ஒரு ஷோ 2 ஷோ, பெரிய பெரிய மகளில் 2 ஷோ 3 ஷோ ரெகுலர் ஷோவாக போயிட்டு இருக்கு. பொதுவாக கலெக்ஷன் ரிப்போர்ட் படி இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக அப்ராக்சிமேட்டாக 9 கோடிகளை ரீச் பண்ணியிருக்கும். பொதுவாக கருத்துக்கள் படி படம் பெரும் தோல்வின்னு தான் சொல்லுவாங்க. தோல்வின்னு நமக்கு தெரியாது. பொதுவாக பொறுத்த வரைக்கும் படத்தை ஒரு முறை 2 முறை பார்க்கலாம். டபுள் ஆக்ஷன் ஹீரோ, டபுள் ஆக்ஷன் வில்லன் என்று கொடுக்கப்பட்ட ஒரு திரைப்படங்களில் இந்த திரைப்படம் ஒரு தத்துவமான ஒரு திரைப்படம் அமைஞ்சிருக்கு. பொதுவாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு படம் ஒரு சராமரியான ஒரு சுமாரான ஒரு திரைப்படம் தான் சொல்லலாம். பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு ஒரு சராசரியாக ஒரு வெற்றி கொடுத்து கலெக்ஷன் ரிப்போர்ட்லையும் ஒரு நல்ல ரிப்போர்ட்டை தான் கொடுத்துருக்கு. பொதுவாக ரெட்டத்தலை என்று சொல்லும் அளவுக்கு படத்தில் நம்ம அருண் விஜய் அவர்கள் என்ன எஃபெக்ட் போட்டிருந்தாலும் அவரோட படத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ என்றது கிடையாது. பொதுவாக பாக்ஸ் ஆஃப் வசூல் எடுத்துரும். பொதுவாக போட்ட முதல்ல மீட் எடுத்துரும். ஆனால் பட்ஜெட் கொஞ்சம் குறைஞ்ச பட்ஜெட் தான். ஆக்ஷன் சீக்வன்ஸியாக இருந்தா பாக்ஸ் ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் ஒரு நார்மலான கலெக்ஷன் தான் கொடுத்துருக்கு. பொதுவாக அந்த முதல்ல மீட் எடுக்கும் அளவுக்கு இன்னும் ஒரு வசூல் கொடுக்கல தான் நம்ம சொல்ல முடியும். பொதுவாக படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஆவரேஜான திரைப்படம் தான். படும் தோல்வின்னு சொல்ல முடியாது, பிட்வீன் கேப்பில் இருக்கிற தோல்வின்னு சொல்ல முடியாது. ஆவரேஜான ஒரு திரைப்படமாக ரெட்டத்தலையும் அமைஞ்சிருக்கு. வசூல்லையும் ஒரு தரமான சம்பவம். அடுத்த திரைப்படமாக சிறை திரைப்படம். டிசம்பர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கலெக்ஷனில் கொடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் என்பது 2025 ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்த ஒரு திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா சிறை திரைப்படம் தான் ஒரு தரமான சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறது. பொதுவாக பொங்கலையும் கடந்து இந்த திரைப்படம் இன்னும் கண்டினியூவாக கொடுத்துருக்காங்க. நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோவை பொறுத்த வரைக்குமே அதிக திரையரங்கும் கொடுத்துருக்காங்க. பொதுவாக சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் கலெக்ஷன் ரிப்போர்ட் படி சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு. 42 கோடி கிட்ட அப்ராக்சிமேட்டாக இந்த திரைப்படம் வசூல் எடுத்திருக்குங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான். பொதுவாக வேர்ல்டு லெவலில் இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக அங்கே சில திரையரங்கள் ஓடினாலும் தமிழில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டு விக்ரம் பிரபு அவர்களோட கதாபாத்திரமும் சரி, இந்த கதாபாத்திரத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டரில் அதுவும் கான்ஸ்டபிளாக நடிச்சிருந்தாலும் கொஞ்சம் கான்செப்ட் டிஃப்ரெண்டாக பண்ணியிருப்பாரு. நடிகர் திலகம் அவங்க அப்பாவுக்கு அடுத்து விக்ரம் பிரபு அவர்களும் தன்னோட இடத்தை தக்க வச்சு கொள்ளும் அளவுக்கு படத்தோட வசூலையும் நல்ல ஒரு கலெக்ஷன் தான் கொடுத்துருக்கு. குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தோட சிறை திரைப்படம் வசூல் பொதுவாக 3 மடங்கு லாபத்தை கொடுத்துருக்கு. மிகப்பெரிய ஒரு பெட்டரான திரைப்படமாக சிறை திரைப்படம் வந்திருக்கு. ஒரு சாதுவான கேரக்டரில் நடிக்கக்கூடிய விக்ரம் பிரபு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்த திரைப்படம் தான் இந்த சிறை திரைப்படம் வந்திருக்கு. பொதுவாக நாளையும் பார்த்தீங்கன்னா திரையரங்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற 2 ஷோ 3 ஷோ 4 ஷோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணி எல்லா இடங்களையும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கலெக்ஷனை தான் வசூலை கொடுத்துட்டு இருக்கு சிறை.
அடுத்த திரைப்படம் என்று பார்த்தீங்கன்னா பராசக்தி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொதுவாக ஜனவரி 10ஆம் தேதி வெளிவந்தது. சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுக்கும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. பொதுவாக ரசிகர்களை எதிர்பார்க்கும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் சொல்ல முடியும். பொதுவாக முதல் நாள் வசூல், 2வது நாள் வசூல், 3வது நாள் வசூல் அப்படியே கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு நாள் வசூலும் சூப்பராக தான் கொடுத்துருக்கு. முதல் நாள் 28 கோடிக்கு மேலே கொடுத்துருக்கு. 2வது நாள் 52 கோடி கிட்ட, 3வது நாள் வசூலை பொறுத்த வரைக்கும் 28 கோடி கிட்ட, கிட்டத்தட்ட 75 கோடி, ஒரு 100 கோடி கிட்ட இந்த திரைப்படம் 4ஆம் நாள் வசூலை ரீச் பண்ணியிருந்தா நம்மளோட அப்ராக்சிமேட்டான கருத்துக்கள் இருக்கு. பொதுவாக படத்தோட கதைகளம் என்பது சில அகிம்சை கருத்துக்களை இருந்திருந்தாலும் சிவகார்த்திகேயன் அதனை தொடர்ந்து ஜெயம் ரவி அவரோட நடிப்பு திறமையை பாராட்டியே ஆகணும். அந்த அளவுக்கு படத்தை தியேட்டரில் ரசிகர்கள் விரும்பி பார்க்கும் அளவுக்கு பராசக்தி திரைப்படம் வந்திருக்கு. ஷோகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷோ 2 ஷோ கிடையாது, 26 ஷோலாம் பெரிய பெரிய மாயாஜல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஷோவும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் திரையரங்கை பொறுத்த வரைக்கும் ஷோகள் கொஞ்சம் அதிகமாக இது பண்ணியிருக்கிறாங்க. பராசக்தி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நெகட்டிவான ரிவ்யூகள் கொடுக்குறாங்க. பிடிக்காதவங்க சில கருத்துக்கள் சொல்ல தான் செய்வாங்க. அதையும் நம்ம தள்ளி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி தான் பராசக்தி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை பார்க்கலாம். ஒரு கொடூரமான ஒரு வில்லத்தனமாக நடிச்சிருப்பாரு நம்ம ஜெயம் ரவி அவர்கள். பல கோணத்தில் அவர் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் கொடூரமான ஒரு வில்லனாக இந்த பராசக்தியில் நடிச்சிருக்காரு. கலெக்ஷன் ரிப்போர்ட் படி இந்த திரைப்படம் சூப்பரான ஒரு கலெக்ஷன். 3வது நாள் கலெக்ஷன் நல்ல ஒரு கலெக்ஷன். 4ஆம் நாள் அப்ராக்சிமேட்டாக ஒரு 90 கோடி கிட்ட ரீச் பண்ணிடும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே. பராசக்தி பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கு. இந்த பொங்கலில் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுக்கும் ஒரு திரைப்படம் என்று அமையும் பார்த்தீங்கன்னா பராசக்தி திரைப்படம் தான். படத்துல கிளைமேக்ஸ்ல இருக்கும் இப்போ வரைக்கும் விறுவிறுப்பாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. திரையரங்கில் ஓரளவு இடத்துல நார்மலான கூட்டங்கள் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா பராசக்தி நம்ம நடிகர் திலகத்தோட பேரா இருந்தாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட பேரை வைத்தே படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் நம்ம சொல்ல முடியும். கருத்துக்கள் நிறைய இருக்கலாம், உட்கருகள் நிறைய இருக்கலாம், ஒரு டுஸ்டுகள் இருக்கலாம். ஆனா படத்துல சிவகார்த்திகேயன் நடிப்பையும் ஜெயம் ரவி நடிப்பையும் பாடாத்தியே தான் ஆகணும். அந்த அளவுக்கு வசூல் ரீதியாக 4வது நாள் ஒரு 90 கோடி கிட்ட ரீச் பண்ணணும் தான் நம்மளோட அப்ராக்சிமேட் இருக்கிறது. அடுத்ததாக நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படம். பொதுவாக எல்லாரோட எதிர்பார்ப்புகளும் ஜனநாயகன் திரைப்படம் வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லாரோட மிகப்பெரிய ஒரு சக்தியாக அரசியல் களத்தில் வரப்போறாரு. கடைசி திரைப்படம் திரையரங்கில் எப்படியாவது ஒரு 1000 கோடி கிட்ட ரீச் பண்ணும் அப்படின்னு தான் ஜனநாயகரோட எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ 4ஆம் தேதி வந்துடும், 14ஆம் தேதி வந்துடும், 12ஆம் தேதி ஒவ்வொரு எதிர்பார்ப்பு. பாடல இருந்து ட்ரெய்லர், ஆடியோ லான்ச் பிரமாண்டமாக எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் சில சதி திட்டங்கள் விலையாக நம்ம தளபதி ஜனநாயகன் திரைப்படம் வராமல் போச்சு. படம் ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம். டான்ஸு, ஃபைட்டு எல்லாமே நம்ம தளபதி விஜய் அவர்களை சொல்ல முடியாது. பொதுவாக பல தடைகளையும் தாண்டி வெளிவந்து இந்த திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி தான் நம்ம அமையும் தான் எதிர்பார்க்கிறோம். சில காரணங்கள், சில சிக்கல்கள் என்னதான் தகுடுபிடி போட்டாலும் அதை பல தடைகளையும் உடைத்து ஜனநாயகம் வந்து மிகப்பெரிய வசூல் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுக்கும். தளபதியோட ரசிகர்களுக்கு நம்ம பெரிய ஒரு கருத்தை சொல்லிக்கிறோம். ஏன்னா எல்லாரோட கருத்து எதிர்பார்ப்புகள் அதிகமாக, தளபதி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா தளபதி படங்கள் வரும் என்று அன்னைக்கு புக்கிங் ஷோல இருந்து எல்லாருமே இங்கெல்லாம் வெளிநாட்டிலையும் சரி மற்ற ஊர்களையும் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து, குறிப்பாக ஜனநாயகம் வராது இந்த பொங்கலுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் பொங்கலை ஜாலியாக கொண்டாடுங்க. தளபதியோட திரைப்படங்கள் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமாக கொண்டாடப்படும் அளவுக்கு, பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு ஜனநாயகம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமையும். பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தடைகளையும் தாண்டி அவர் அரசியல் களத்தில் வரும்போது அவருக்கு ஒரு வெற்றி வாகை சூடுறதுக்கு தான் ஒரு தடைகள் என்று தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சனநாயகன் திரைப்படமும் வரப்போகிறது. அதில் தொடர்ந்து பராசக்தி திரைப்படம் 4ஆம் நாள் வசூலையும் பார்த்தோம். குறிப்பாக சிறையோட வசூல் இதுபடி கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா எல்லா திரைப்படங்களும் நல்ல ஒரு கலெக்ஷன் தான் கொடுத்துருக்கு. ஜனநாயகம், பராசக்தி, தொடர்ந்து சிறை நல்ல வசூல். நாளை சந்திப்போம்.